சீ, நீங்கெல்லாம் மனுஷங்களா? அது அளவுக்கு மீறி போறீங்க. நீங்க அந்த அளவுக்கு தாண்டி போயிருக்கீங்க. உங்ககிட்ட வேற எப்படி என்ன பேச சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இப்படி காட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா என் தங்கச்சிய கை நீட்டி அடிக்கிறீங்க. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம முட்டி போட வச்சு அவமானப்படுத்திருக்கீங்க. உங்ககிட்ட வேற எப்படி நடந்துக்க சொல்றீங்க? இப்படிப்பட்ட ஆளுங்களா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாப்ள, நீங்க பண்றது பெரிய தப்பு. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம மித்ராவை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நானும் இங்க நடக்கிற குத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அடிக்கிறீங்க. அந்த பாரதி என்னடான்னா மரியாதை இல்லாம மித்ராவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறா. உங்க எல்லார் மனசுலயும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் என் பேத்தி அவ்வளவு இளக்காரமா போயிட்டாளா? இந்த புள்ளைய முட்டி போட வச்சிருக்கோம்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அத என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு வந்ததும் வராததுமா கைய நீட்டுறீங்க. மித்ரா காரணம் இல்லாம இதெல்லாம் பண்ணல. நீங்க வக்காலத்து வாங்குற அளவுக்கு இந்த குடும்பம் அப்படி என்னதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்களோன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இந்த தமிழ் கையும் களவுமா மாட்டியிருக்கா. அதுக்காகத்தான் அவளுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஏய் நந்தினி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது என் பேக்ல நான் வச்சிருந்த 8000 ரூபாய இந்த தமிழ் திருடி இருக்கா. பணத்தை காணும் தேடினப்ப அதை அவ பாக்கெட்ல இருந்து தான் எடுத்தோம். போதும், நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு அந்த மாதிரி காரியத்தை பண்ணான்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஒரு தடவை இல்ல, நான் 1000 தடவை சொல்லுவேன். இவ ஒரு திருடி திருடி திருடி. நான் திருடல, நான் திருடல, நான் திருடல, நான் திருடல. ஏய், போய் சொல்லாத. நீ தான் பணத்தை திருடி இருக்க. நீ தாண்டி அந்த திருடி. இல்ல இல்ல இல்ல, நான் அந்த பணத்தை எடுக்கல. மித்ரா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீ பேசாம இருக்க புரியா இல்லையா? ஆனா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒரு குழந்தைகிட்ட இப்படிதான் கேவலமா நடந்துப்பியா? தமிழ், இங்க பாரு. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டுமா? நான் உன்னை நம்புறேன். அழாத அழாத. என்ன மாட்டிக்கிட்டதும் அப்படியே அழுது டிராமா பண்றியா? திருட்டு கழுத, நீ தான் திருடி இருக்க. இல்ல இல்ல இல்ல, நீ தாண்டி திருடி திருடி திருடி. நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்ல. நீ தான் திருடி. இவங்க பொய் சொல்றாங்க. நான் திருடல, நான் திருடல, நான் திருடல. தமிழ், ஐயோ தமிழ், 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 என்னாச்சு? தமிழ், தமிழ், ஐயோ தமிழ், 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 இங்க பாருமா. தமிழ், 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 எந்திரிமா. ஹாஸ்பிடல் தமிழ், வாங்க. இங்க பாரு. ஐயோ தமிழ், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும் சீக்கிரம். தமிழ், கடவுளே, ஏன் இந்த குழந்தைக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுக்கற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உசுறு போய் உசுறு வந்துச்சு. இப்ப என்னடானா இப்படி ஆயிருச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி. பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. என்ன நடக்குதுங்க? பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து இப்படி படுக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே. பாட்டி, தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன நந்தினி, கடைசியில இப்படி ஆயிடுச்சு? எப்ப பார்த்தாலும் இந்த ஆதி கடைசியில உள்ள வந்து எல்லா பிளானையும் சொதப்பி விட்டுறாரு. ச்சே, நான் இதுக்காக தான் நான் ஆதி இல்லாதப்ப பிரச்சனை ஆரம்பிச்சேன். ஆனா கரெக்டா உள்ள வந்துட்டாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மித்ரா. ஆனா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மொத்த பழியும் நம்ம மேலதான் வரும். இங்க பாரு,
நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. பணத்தை திருடி மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி மொத்த கதையுமே மாத்திரலாம். இதெல்லாம் நீ பயப்படாத, பாத்துக்கலாம். முதல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிக்கலாம். ஓகே மித்ரா. குழந்தைய தரவா செக் பண்ணியாச்சு. பிபி இப்ப நார்மல் ஆயிடுச்சு. இன்ஜெக்ஷன் ஒன்னு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. இனிமேலாவது குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்க. சாரி டாக்டர், இனிமே நாங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறோம். இப்ப நாங்க போய் பார்க்கலாமா? டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. போங்க. வாங்க பாட்டி. என்னடி கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சாதாரணமா மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு டாக்டர் சொல்றாரு. அது இனிமே அவளை தாங்குன்னு தாங்குறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீ இங்க இருந்து என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. நான் வீட்டுக்கு போறேன். ஏய், உனக்கு ஓகே தானே? ஓகே தான் மித்ரா. இப்போ நீ கிளம்பு. நான் ஏதாவது முக்கியமான விஷயம்னா உனக்கு உடனே கால் பண்றேன். சரி, ஓகே. தமிழ் பேச ட்ரை பண்றா, ஆனா அவளால பேச முடியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏதாச்சும் பண்ணுங்க சார், ப்ளீஸ். பாரதி, நம்ம தமிழுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. இப்ப தமிழ் பேசுவா பாருங்க. தமிழ் தமிழ் என்ன பாரு, உன்னோட ஆதி அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடுவேல்ல? அப்பா சொல்றா. தமிழ் அப்பான்னு கூப்பிடுறா. தமிழ் கூப்பிடுறா. ஐயோ தமிழ், ஏண்டி பேச மாட்டேங்கிற? அம்மானு கூப்பிடுமா, ஒரே ஒரு தடவை அம்மானு கூப்பிடு. ட்ரை பண்ண, மறுபடியும் பேச ட்ரை பண்றா. அம்மானு சொல்லு தமிழ். டாக்டர் 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 என்னாச்சு சார்? தமிழால பேசவே முடியல. நீங்க ஒரு நிமிஷம் வந்து பாருங்களேன் ப்ளீஸ். பேச முடியலையா? வாங்க. பேசுடா.